வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில பல பேருக்கு பல சந்தேகங்கள் வரும். சந்தேகம்னா அறியாமையினால ஏற்படுற அந்த ஒரு சந்தேகம் தான். எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் உண்டு. ஏன்னா இந்த பகவத்கீதையே எல்லாருக்கும் தெரியும். கீதை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்தில் வச்சு உபதேசம் பண்ணார். தெரிஞ்ச விஷயம். அந்த கீதையில 18 சாப்டர் உண்டு, எல்லாமே தெரியும். ஆனா உத்தவ கீதைன்னு ஒன்று சொல்றாங்க. உத்தவ கீதைன்னா என்ன? நிறைய பேர் கேட்டேன். அவங்க உத்தவ கீதைன்னு இருக்குப்பா, ஆனா என்னன்னு தெரியாதுன்ட்டாங்க. எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அப்பதான் நான் தேடி பார்த்ததுல அது என்னங்கிற அந்த சின்ன கான்செப்ட் மட்டும் எனக்கு கிடைச்சது. நான் டீப்பா படிக்க ஆரம்பிக்கல. ஆனா உத்தவ கீதைனா என்னங்கிற அந்த கான்செப்ட் எனக்கு கிடைச்சது. அதை தான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். உத்தவர் அது கிருஷ்ணருடைய ரிலேட்டிவ், சொந்தக்காரர். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் துவாரகையில யாதவ குல அரசனா இருந்த போது கிருஷ்ணருக்கு அமைச்சரா இருந்தவர். கிருஷ்ணர் மேல அதீத பக்தியை சொல்றதை விட வெறின்னு தான் சொல்லணும். கிருஷ்ணருக்காக எதையும் பண்ண தயாரா இருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த காந்தாரியோட சாபத்தினால யாதவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த அழிவு காலம் இருக்கும்போது கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் போறது அப்படின்னு முடிவு பண்றாரு. இது உத்தவருக்கு தெரியாது. உத்தவரால் அதை தாங்க முடியல. உடனே கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்றாரு, கிருஷ்ணா நீ வைகுண்டம் போறேன்னா நானும் வந்துடுறேன், என்னால நீ இல்லாம இங்க இருக்க முடியாது அப்படிங்கிறார். உடனே கிருஷ்ணர் சொல்றார், அப்படிலாம் வர முடியாதுப்பா, கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. உன் ஆயுட்காலத்தை நீ இங்க முடிச்சாகணும். உன் ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வைகுண்டம் வா, அங்க நான் உன்னை ஏத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். ஒண்ணு பண்ணு, மிஞ்சி இருக்கிற இந்த யாதவ குல மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசாங்க ரீதியா ஏதாவது உதவி பண்ணணும்னா பண்ணிட்டு இங்கே இரு அப்படிங்கிறாரு. ஆனா உத்தவருக்கு அதுல நாட்டம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் இல்லாம அவருக்கு இந்த அரசாங்கம் இந்த மற்ற விஷயங்கள் இல்லெல்லாம் அவருக்கு துளி கூட மனசு போல ஒரு ஒரு துறவு வாழ்க்கை வாழணும்னு தான் நினைக்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, பண்ணு, பத்ரிகாசிரமத்திற்கு போ, அங்க போய் நீ ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்துரு, உன்னுடைய ஆயுட்காலம் முடியட்டும், அப்ப நீ வைகுண்டத்துக்கு வா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் கேட்கிறார் உத்தவர் கிட்ட, சரி நான் இப்ப போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது வேணுமா கேளு, நான் தந்துட்டு போறேன் அப்படிங்கிறார். உடனே உத்தவர் எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும்லாம் கேட்கல. அவர் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணினியே, அதே மாதிரி என்னுடைய ஆத்ம சுத்திக்கு, என்னுடைய ஆத்ம மேன்மைக்கு நீ ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறார். உடனே கிருஷ்ணனும் ஓகேன்னு சொல்லிட்டு உபதேசம் பண்றாரு. அந்த உபதேசம் தான் உத்தவ கீதை. 1367 ஸ்லோகங்கள் கொண்டது, 31 சாப்டர். பகவத்கீதை 18 சாப்டர் தான், இது 31 சாப்டர். இதுல வாழ்க்கைக்கு தேவையான பல அரிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா தன்வந்திரியோட கதை நிறைய சொல்லப்பட்டிருக்கான். இதெல்லாம் நம்ம டீப்பா போய் படிச்சாச்சுன்னா நமக்கு பல பொக்கிஷங்கள் கிடைக்கலாம். பகவத்கீதையே ஆக்சுவலி ஒரு சுரங்கம். தோண்டி எடுக்க வைரங்களும் மாணிக்கங்களும் வைடூரியங்களும் வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி உத்தவ கீதையும் ஒரு சுரங்கம் தான். அதுலயும் பல மாணிக்கங்கள் வைடூரியங்கள் நிறைய இருக்கான். இது தோண்ட வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக பகவத்கீதையை படிக்கிறவங்க எல்லாம் இந்த உத்தவ கீதையிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல பொக்கிஷங்கள் கிடைக்கலாம். இதை நான் சமீபத்தில் தான் தெரிஞ்சுட்டேன். என்ன மாதிரி பாமரர்களும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படை, வேற ஒன்றும் இல்லை. உத்தவ கீதைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த அடிப்படை விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது உங்க SL நானு. வணக்கம்.